Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b is a perfect square. அதாவது இது வந்து ஒரு perfect squareனு சொல்லிட்டாங்க. Find the values of a and b. இதில் இருக்கிற a and b யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ a and b வேல்யூ கண்டுபிடிக்கிற சமயம் என்னென்னா அந்த a and b கண்டுபிடிக்கிற வேரியபிள் வந்து லாஸ்ட்டில் இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அதாவது இந்த சம் வந்து டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் அப்படி கிடையாது. ஒன்று டிசெண்டிங் இல்லை அசெண்டிங் இருக்கணும். ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து லாஸ்ட்டில் இருக்கணும். சப்போஸ் இந்த ஏவும் பி இங்கே முன்னாடி இருந்துச்சுன்னா இதை அசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வேரியபிள் கண்டுபிடிக்கிற சம் மட்டும் அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b க்கு ஸ்கொயர் ரூட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது ரெண்டாக பேர், இது ரெண்டு பேர், இது ரெண்டு பேர், இது ஒன்று தனி. அப்போ இந்த 9x பவர் 4 பிரிக்கணும். எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 வரும்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணணும். 9x பவர் 4 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 3 3s are 9. இப்போ அதே மாதிரி x பவர் 4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஈக்குவலாக x ஸ்கொயர். இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 9x பவர் 4 வரும் இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும்னா சைன் மாற்றணும். இங்கே ப்ளஸில் இருக்குது, ஆப்போசிட் சைன் மைனஸ். இப்போ இது கேன்சல் ஆகிடும். எப்பவுமே ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். சரிங்களா? அடுத்து ரெண்டு டேர்ம் இறக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும் தான் ஒரு டேர்ம், அடுத்து ரெண்டு டேர்மாக இறக்கணும். 12x cube ப்ளஸ் 28x ஸ்கொயர். நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 3x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x ஸ்கொயர் வருமா? அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி இங்கே போடணும். ஸோ அதாவது 12x க்யூபை 6x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். 6 1s are 6, 6 2s are 12ங்களா? இப்போ x cube x ஸ்கொயர். ஸோ கேன்சல் ஆகிட்டு மீதி x மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணதுனால என்ன வருது? 2xன்னு வருது, ப்ளஸ் 2x. அந்த ப்ளஸ் 2xை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2xஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஓகே. 2 6 are 12, x into x ஸ்கொயர் x cube. நெக்ஸ்ட்டு plus into plus plus 2 2s are 4 x into x ஸ்கொயர். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண தெரியலனா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரஃப் காலமில் மல்டிப்ளை பண்ணி போடலாம். எதை மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 2xோட இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்புறம் 2x into 6x ஸ்கொயர் என்ன வரும்? 12x cube வருமா? ப்ளஸ் 2 2s are 4 x into x ஸ்கொயர். இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் ஆயிரும். ஆப்போசிட் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து கேன்சல் ஆயிருமா? 28 மைனஸ் 4 என்ன வரும்? 24x ஸ்கொயர். அடுத்த ரெண்டு டேர்ம் இறக்கணும். ப்ளஸ் ax ப்ளஸ் b. மறுபடியும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 3x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x ஸ்கொயர். 2xை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x. இப்போ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி இங்கேயும் போடணும். ஸோ இப்போ 24x ஸ்கொயரை 6x ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். x ஸ்கொயர் கேன்சல். 6 1s are 6, 6 4s are 24. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? இது டிவைட் பண்ணால் 4 வந்திருக்கு. அப்போ அந்த 4ஐ இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இந்த 4ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இப்போ 4ஆல் இதை 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ஐ மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? 4 6 are 24x ஸ்கொயர். 4 4s are 16. எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் தான், பிரச்சனை இல்லாதனால 4 4s are 16. இப்போ இது என்ன போடணும்? இங்கே போடணும். என்ன வந்துச்சு? 24x ஸ்கொயர் ப்ளஸ் 16x ப்ளஸ் 16. இப்போ என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். இப்போ இது கேன்சல் ஆயிருமா? எனிவே இங்கே வந்து இது மட்டும் 0 ஆகாது, எல்லாமே 0 ஆகும். ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னதுனால ரிமைண்டர் வந்து 0 தான். ஏன்னா இதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு டேர்ம்ஸ் இல்லை. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொஷனில் சொன்னதுனால இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? 0ன்னு தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது சின்ஸ் இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். a minus 16 is equal to 0 1. அடுத்து b minus 16 equal to 0. இந்த 0 தான் இது equal to 0. ஏன்னா வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னதுனால ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? a equal to minus 16 அந்த பக்கம் போணுச்சுன்னா plus 16, b equal to plus 16. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இப்போ இங்கெல்லாம் மைனஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மைனஸ் a minus 16 equal to 0ன்னு வரும். அப்போ என்ன வரும்? மைனஸ் 16 அது பக்கம்னா ப்ளஸ் 16 வந்துடும். இந்த மைனஸில் இருக்கிற இங்கே ஏ கிட்ட இருக்க மைனஸ் இங்கே வந்துடும். இப்போ ஏ வந்து மைனஸ் 16ன்னு வரும். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் மைனஸ் இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக போடணும். அந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நானும் அந்த எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ரஃப் காலமில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து போடுங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக சம் புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.